இந்த ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஞானம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஞானம் தேவைப்படும். இந்த ஞானம் பெற்றுக்கொள்ளாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த ஞானம்தான் சகல காரியத்திற்கும் அவசியமான ஒன்று. நான் எதை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு ஞானத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, இதில் எப்படி நம்ம நடந்துக்கணும், இது ஏன் நடக்குது அப்படின்றத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாய் புரிந்து கொள்ளுகிறானோ, யார் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பிரச்சனையின் பேரிலே அவர்கள் வெற்றி அடைய முடியும். மற்றவங்க அந்த பிரச்சனையை சிக்கிக்குவாங்க, அந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களால் வெளியே வரவே முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிறது ரொம்ப அவசியமானது. ஒரு விஷயம் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சினுடைய தெரு ஓரத்தில் ஒரு 6-7 பசங்க ரோட்டில் அந்த கல் மாதிரி கட்டியிருக்கும் பாருங்களா, டிச்சுக்காக. அந்த கல்லில் உட்காந்து ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த கஞ்சாவினுடைய புழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஞ்சா அப்படின்றது அன்னைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அளவுக்கு இல்லை. அன்னைக்கு கொஞ்சமான பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அந்த பர்சன்ஸ் ஒரு சிலர், ஒரு 4-5 பசங்க உட்காந்து, சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுறது, சண்டை போடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு இன்னொரு திருச்சபைக்கு போகிற பிள்ளைங்க, அவங்க அம்மா அப்பா நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவங்க அந்த ரோட்டில் நம்ம சர்ச்சு வழி தான் நடந்து போவாங்க. நடந்து போகும்போது நான் எப்போவுமே உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். சர்ச்சை ஆராதனைக்கு முன்னாடி 8:30 மணிக்குன்னு சொன்னால் நான் கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க 7 மணிக்கே ப்ரேயருக்கு போவாங்க. என்னை பார்த்து ஒரு பிரைஸ் கார்டு போட்டுட்டு அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. இது வழக்கம். ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, பிள்ளைங்க, வாலிப பெண் பிள்ளைங்க. இந்த பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு எப்படி அந்த ரவுடி பையன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுன்னே தெரியல. அவன் ரெகுலராக அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த பிள்ளையை எப்படியோ பார்த்து பேசி எப்படியோ தன்னுடைய கைக்குள்ளே அவன் கொண்டு வந்துட்டான். ஆனால் இந்த பிள்ளையினுடைய படிப்பு, இவங்களுடைய ஃபேமிலியே ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல படிப்பு. இந்த பிள்ளைங்க நல்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் தெருவில் தவிர வேறு எங்கேயும் இருக்க மாட்டான். எப்பவும் ரவுடியோடு தான் அந்த பையனை பார்க்க முடியும். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்கிறாரு. பாஸ்டர், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னால், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வர போயிட்டான். அதனால பெரிய அளவில் மனம் உடைஞ்சு போயிட்டான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் திருந்திட்டான், மாறிட்டான் அப்படின்னு சொன்னானே தவிர அவன் சுத்தமாக மாறவே இல்லை. கொஞ்சம் கூட அவன் மாறவே இல்லை. அவன் ரொம்ப ஒரு அந்த ரவுடித்தனம் அதெல்லாம் அவனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை விடவே இல்லை. அவன் நல்லவனாக வாழணும்னு நினச்சாலும் அவனை நல்லவனாக வாழ விடலை. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் அந்த புள்ள தெரிஞ்சிருச்சு, ஓ இவனோட நம்ம தப்பாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இது நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த புள்ள விலகிருச்சு. அவனை விட்டு விலகி எங்கேயோ போயிருச்சு. அப்போ ஒரு நிறைய நாள் என்னிடத்துல அந்த பையன் பார்த்து, நீங்கள் பேசக்கூடாதா, நீங்கள் பேசி எங்களை ஒன்று சேர்த்து வைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவன் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை, நான் அது எதுவும் பேச முடியாதுன்னு நிறைய நாள் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் இந்த கண்ணப்பனாரில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு நான் வெளியே வரும்போது அந்த பையன் வெளியில் நின்றுட்டு இருக்கிறான். நின்று என்கிட்ட இப்போ சொல்ல ஆரம்பித்தான், ஏன் நீங்கள் ஃபாதர் தானே, ஏன் அந்த பொண்ணு போயிடுச்சு இல்லை, அவங்க அம்மா அப்பாட்ட நீங்கள் பேசக்கூடாதா, நீங்கள் கண்டிப்பாக எனக்காக பேசணும், இல்லைன்னா நான் அவளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், ஒரு நாள் அவங்கள பார்த்து பேசினப்பா, அந்த பிள்ளைக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது, அந்த பிள்ளை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிடுது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணினியாமே, அதனால அந்த பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது மாதிரி இருக்குது, அப்படி நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியாயிரு, கண்டிப்பாக நீ கொஞ்சம் மாறிட்டேன்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக மாறி வந்துடுவா அப்படின்னு சொல்ல 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 என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கிட்ட பேனா கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே நான் அவனுக்கு பேனாவை கையில் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அந்த பேனா நிப்பேனை, அந்த நிப்பு வச்சு கரெக்டாக இந்த இடத்துல குத்திட்டான். ஸ்ட்ராங்காக ரொம்ப வேகமாக குத்திட்டான்.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னேன். என்ன நினச்சானோ தெரில, ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல குத்திட்டான். சுற்றி நிறைய ஆட்கள் நின்றுருக்காங்க. ஒரு ஈவினிங் டைமு, நைட்டு டைமு, லைட்டு வந்து சில இடங்களில் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே ஒரு எனக்கு வந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. கை வச்சு பார்த்தா பிளட்டு, இந்த இடத்துல பிளட். என்ன பண்ணுறேன்னே தெரில. அவன் ஒரு டைம் குத்துனது இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமாகறான். அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாகறான். ஸோ அந்த பொண்ணை வந்து அவன் ரொம்ப நேசிச்சான் போல தெரியுது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. இப்போ நான் கத்துனேன் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல எனக்கு உண்டாகிறது. உடனே ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் வந்து என்னமோ பார்த்தீங்கன்னா அந்த சுதாகரித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சரி ஓகே இவன் ரொம்ப வயலண்டாக இருக்கான், இந்த இடத்துல நம்ம கத்தணுன்னாலும் பிரச்சனையாகும், இவங்க எல்லாருமே வந்து ஃபாதரை வந்து இவன் குத்திட்டான், ஃபாதரை வந்து குத்திட்டான் அப்படின்றது மாதிரி ஒரு இதுவாயிரும். அதனால அவனை என்ன பண்ணேன்னா அப்படியே கூல் டவுன் பண்ணுறதுக்காக, ஒன்றும் இல்லைப்பா நான் உனக்காக பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி 2 செகண்ட் பேசி வா அப்படின்னு சொல்லி அவனே என்னுடைய பைக்கில் ஏற்றி, அவனே என்னுடைய வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு சேரில் உட்கார வச்சிட்டேன். இங்கே வந்ததற்கு அப்புறம் வந்து எனக்கு இப்போ நிம்மதி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோமே, நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோமே, இனி வந்து அவன் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவனை உட்கார வச்சோம். அவன் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப மோசமாக இருக்கான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட எதுவுமே பேசலை. சரி அவனே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டான் போல. அவங்க அம்மா அங்கேருந்து ஓடி வந்தாங்க. வந்து இங்கே வந்து காலில் விழுந்தாங்க, ஐயா மன்னிச்சிருங்க, இவன் என்ன பண்ணிட்டு வந்தான், இந்த மாதிரி சொல்லிட்டான், உங்களை குத்திட்டானாமே அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ அந்த நிமிஷத்தில் பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த ஏரியாவே ஒரு பெரிய கலவரமாக மாறி இருக்கும். ஸோ அன்னைக்கு எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்னைக்கு நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, அப்படி அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நன்றின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிச்சயமாக எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஒரு கணவன் இடத்துல ஒரு மனைவியா இருக்கலாம், மனைவியின் இடத்துல கணவனா இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே எஜமானன் வேலை செய்யறவங்க இடத்துலயா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அந்த சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கிட்டத்தட்ட 90% பிரச்சனையை வந்து நம்ம ரொம்ப அழகா வந்து அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும்.